சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் முதல்வர் பதவி பறிக்கப்படுவது உறுதிதான். 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் தமிழக அரசியலில் நடக்கப் போகிறது. 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளில் வெற்றியடைய வேண்டும் என்று திமுகவினர்கள் கூறி வந்தாலும் திமுகவின் அமைச்சர்கள் நிர்வாகிகள் செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாக இரண்டாவது முறை ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்க முடியாது. தமிழக அரசியல் களத்தில் புதிய கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய மாநாடு மற்றும் பிரச்சார கூட்டங்கள் அனைத்தும் மக்களின் பெருமளவின் ஆதரவுகள் ஒட்டுமொத்தமாக இருப்பதன் காரணமாகவும் இதனால் ஸ்டாலின் அவர்களை அதிர்ச்சியடைந்து மக்களை மோசமான நிலைமைக்கு புதிய கட்சிகள் மாற்றி வருவதாக பயத்திலேயே தெரிவித்து வருகிறார். இதை பார்க்கும் பொழுது நிச்சயம் விஜயை பார்த்து ஸ்டாலின் பயப்படுகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2021 சட்டசபை தேர்தலிலேயே 5000 6000 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றியடைந்தது. ஒட்டுமொத்த 3.5% ஓட்டுக்கள் வித்தியாசத்தில்தான் அதிமுக தோல்வியடைந்தது. ஆனால் இப்பொழுது பெருவாரியான மக்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக இருப்பதன் காரணமாக திமுகவின் நிலைமை கேள்விக்குறியாக மாறிவிடும். அதாவது விஜய் அவர்கள் வெற்றி அடைகிறாரோ இல்லையோ, ஆனால் திமுக தோல்வி அடையும். முதல்வர் பதவியிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் பறிக்கப்படுவது உறுதிதான். ஆளுநரிடம் ராஜினாமா கடிதத்தை ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பது உறுதிதான் என்பதை இன்று நடத்தப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார கூட்டத்திலேயே நம்மால் பார்க்க முடிகிறது. இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு இப்பேற்பட்ட கூட்டங்கள் தற்பொழுது நடந்திருக்கிறது என்றால் அது தமிழகத்தில் மாற்றத்தை கேட்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்களால் இனியும் எதுவும் செய்ய முடியாது. இந்த 7 மாதங்களில் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்தால் நல்லது நடக்கும், இல்லை என்றால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழக்க நேரிடும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. முதல்வர் பதவியிலிருந்து ஸ்டாலினை பறிக்க வேண்டும் என்று செய்திகள் வெளியாவதை பற்றி உங்களது கருத்துக்களையும், முதல்வர் பதவியிலிருந்து ஸ்டாலினை பறிக்கலாமா, அவரை பதவியிலிருந்து நீக்கலாமா என்பதை மக்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.